ஹலோ! எங்களோட சொந்த மண்ணுல ஈஸியா எங்கள சாய்ச்சிட்டு போலான்னு நெனச்சீங்களா? அவ்வளோ ஈஸியா விட்டுருவோமா? இப்படி வந்து ஸ்ரீலங்கா பாகிஸ்தான பார்த்து கெத்தா சொல்ற மாரி தான், கடைசி T20 மேட்ச்ல பாகிஸ்தான ஸ்ரீலங்கா வீழ்த்தி, இந்த T20 சீரிஸ வந்து சமன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நேத்து நடந்த இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஸ்ரீலங்காவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்த T20 சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிருச்சு. இதனால 3வது மேட்ச்ல ஸ்ரீலங்கா வின் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து இருந்துச்சுங்க. ஆனா நேத்தும் மழைனால மேட்ச் கேன்சல் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா நேத்து மழைனால மேட்ச் வெறும் 12 ஓவர் தாங்க நடந்துச்சு. இதுல ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸ்ரீலங்காவோட பேட்டிங் சும்மா வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. இதுலயும் 10 நிமிஷங்க வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. இது மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, கமில் மிஸ்ரா, குசால் மெண்டிஸ், தனஞ்சய டிசில்வா, அசலங்கான்னு சொல்லி எல்லாருமே ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. இதுலயும் கேப்டன் சனாக்கா வந்து மனுஷன் அதிரடியான ஆட்டத்த வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். அவரு கூட ஜனித் லியாங்கேவும் சேர்ந்து நல்ல ஒரு சப்போர்ட்ட வந்து குடுத்தாரு. 2 பேருமே அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாங்க. இதுலயும் ஷனாக்கா மனுஷன் சிக்ஸா அடிச்சு தெறிக்க விட்டாருங்க. இதனால நேத்து வந்து ஸ்ரீலங்கா 12 ஓவர் முடிவுல 160 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா ஸ்ரீலங்கா நல்ல ஸ்கோர் தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இத பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா பாகிஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தா, கண்டிப்பா இத சேஸ் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கும்போது, ஃபர்கான் வந்து 2வது ஓவர்லயே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சல்மான் ஆகா நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்தாருங்க. மனுஷன் அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாரு. எப்பா அவர தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ 10 ரன்னா சல்மான் ஆகாவோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாய் மாயூப் இருக்கார்ல அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதாங்க ஹசரங்கா இருந்துகிட்டு, "எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு" சொல்லி, ஒரே ஓவர்லே மனுஷன் ஆயிபையும் தூக்கிட்டாரு, உஸ்மான் கானையும் தூக்கிட்டாரு. இது பத்தாதுன்னு சொல்லி, அடுத்து கொஞ்ச நேரத்துல 10வது ஓவர்ல வந்து பவுலிங் போட்டு, அதுலயும் 1 ஓவர்ல நான் 2 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி, அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்தாருங்க. இதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 12 ஓவர் முடிவுல 146 ரன் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா 14 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது ஸ்ரீலங்காவுக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று மேட்ச் மட்டும் தோத்துருந்தாங்க. பாகிஸ்தான் இந்த T20 சீரிஸை வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை வந்திருக்கும். நாங்கள் எங்களோட சொந்த மண்ணில் அவ்வளோ ஈஸியாக T20 சீரிஸை இறக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணனால இப்போ இந்த T20 சீரிஸை வந்து சமன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மூலமாக வந்து ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட சொந்த மண்ணுன்னு வந்துட்டா அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். நாங்கள் கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது சீரிஸை தக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த சீரிஸை வந்து தக்க வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.